நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய், உன்னை அவ லவ் பண்றான்னு உனக்கு நிச்சயமா தெரியும்ல? தெரியும்டா. அப்புறம் ஏன்டா அவன் மேல சந்தேகப்படுற? மாப்பிள, அவன் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாடுறா. அவங்க அப்பா அம்மா சொந்தக்காரங்க எல்லாரும் கூட இருக்கப்ப அவளை நிச்சயம் உனக்கு மோதிரம் மாத்த வரும்போது வேணா போட நான் சொல்ல முடியும். நீ சொல்கிறதெல்லாம் சரிதான்டா. ஆனால் அவள் என்னை ஏமாற்றக்கூடாதுன்னு நினச்சா என் ஃபோன் கால் ஏன்டா அட்டன் பண்ண மாட்டேங்கிறா? ஏண்டா கால் அட்டன் பண்ணலன்னா லவ் பண்ணலன்னு அர்த்தமாடா? அவ ஏதாவது வேலையா இருந்திருப்பா, கால் அட்டன் பண்ணிருக்க மாட்டா. மாப்பிள, ஒரு விஷயத்தை தப்பா பார்த்தா அது நமக்கு தப்பாவே தானே தெரியும். இந்த 2 நாளில் நான் 200 வாட்டிக்கு மேலே கால் பண்ணிட்டேன்டா. அவள் எடுக்கல. என்னை அவள் ஏமாற்றக்கூடாதுன்னு நினச்சிருந்தா என் கால் ஏன்டா அட்டன் பண்ண மாட்டேங்கிறா? அவ சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி இருக்கோ வேணும்னா இப்போ ஒரு தடவை கால் பண்ணி பாரு. பார்த்தீங்களாடா? டேய், இன்னொரு வாட்டி ட்ரை பண்றா. ரிங் போகுது. எடுக்கலடா. டேய் மாப்ள, கோவப்படாதடா. வேணும்னா காத்தாடியோட போன்ல இருந்து கூட ஒரு தடவை ட்ரை பண்ணி பாடுறா. அவ அப்படி எடுத்தானா வேணும்னே உன்னை அவாய்ட் பண்றான்னு அர்த்தம். எடுக்கலைன்னா உண்மையிலே ஏதோ பிரச்சனை இருக்கான்னு அர்த்தம். எதுக்கு உன் போன்ல இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாரு. என்னடா எடுத்தாளா? கால் போல. பேலன்ஸ் இல்லாம இருக்கா. காத்தாடி உன் போனை கூட இவன் மொபைல்ல இருந்து ட்ரை பண்றா. என்ன மாப்பிள? பத்தியா எடுக்கல பத்தியா? அதைத்தான் சொன்னேன். சரி, கோவப்படாத. டேய், நல்ல வேலை நம்ம மொபைல்ல பேலன்ஸ் இல்லாம போனதால தப்பிச்சிருச்சு. எப்பா மாப்பிள்ள, நடந்ததையும் நினைச்சிட்டு இருந்தா இந்த உலகத்துல யாருமே வாழ முடியாது. உண்டா இருந்தா தெரிஞ்சிருக்கோண்டி. வாடா. சல்லி சல்லியா நோக்கிட்டாங்களே. பரவாயில்லையடா, சிம் கார்டு உடையலையே. அதுவும் உடைஞ்சிருச்சா? ஏன் மாப்ள, உன் மொபைல் எவ்வளோடா? 15,000 ரூபாடா. வாரண்டி இருக்கா? இது கேட்குற? இதை கொண்டு போய் சர்வீஸ் கொடுக்குறதுக்கா? முடியாதுல்ல. சாரிடா. பரவாயில்ல போடா. ஆமா, எவ்வளவுக்கு டாப் அப் பண்ண? எதுக்கு கேட்குற? சொல்றா. 30 ரூபாய்க்கு. நல்ல வேலை, 30 ரூபாய்க்கு பண்ண. 50 100 பண்ணியிருந்தா அதுவும் சேர்த்து போனோட வேஸ்ட் ஆயிருக்கும். ஸோ ஃபோன் உடஞ்சதை விட இவன் டார்ச்சர் பெருசா இருக்கு. டேய், நீங்களா ஒரு ஃப்ரெண்டாடா? கார்த்தி உங்க ஃப்ரெண்ட் தானே? அவன் ஏதோ பறி கொடுத்த மாதிரி சுத்திட்டு இருக்கா. என்ன எதுன்னு கேட்க மாட்டீங்களா? டேய் காத்தாடி, உன்னதான் கேக்குறேன். நீ கூடவா கேட்க மாட்ட? வாளா, அவளை கம்முன்னு இருக்க சொல்லு. என்ன கம்முன்னு இருக்க சொல்லுடா? ஜாலியா இருக்கிறப்ப மட்டும் கூட இருக்கிறவன் ஃப்ரெண்ட் இல்ல. அவன் கஷ்டப்படுறப்பவும் கூட இருந்து ஆறுதல் சொல்லும். அவன் தான் உண்மையான ஃப்ரெண்டு. ஸ்வேதா விடு, ஏற்கனவே காத்தாடி மனவழியில இருக்கேன். என்னடா அவனுக்கு கஷ்டம்? அவன் இது என்னன்னு தெரியுமா? என் 15,000 ரூபா மொபைலு நண்பனுக்கு ஆறுதல் சொல்ல போய் தான் இப்படி அக்கக்கா போயிருச்சு. சாரிடா. மாப்பிள்ள, தயவு செய்துடா டேய். என்னடா ஆச்சு? கார்த்திகிட்ட நாங்க எவ்வளவோ சொல்லிட்டோம், அவன் கேட்க மாட்டேங்கிறான். என்னதான்டா சொல்றான்? என்ன சொல்றான்? சொன்னதே தான் திரும்ப திரும்ப சொல்றான். அவ என்னை ஏமாத்திட்டா, காதலிச்சு கழுத்தெடுத்துட்டான்னு புலம்புறான். இந்த பசங்களே ஏன்டா இப்படி இருக்கீங்க? பொண்ணு லவ் பண்ண நல்லவ, லவ் பண்ணன அவ ஏமாத்திட்டா. அசிங்கமா கேவலமா பாக்குறது. அவ இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கடா. நிச்சயம் பண்ணவ ஆசையா வந்து மாலையை மாத்திட்டு போனா அவ என்னடா பண்ணுவா? இதே கேள்வியதான் நாங்களும் கேட்டோம். அதுக்கு அவன் என்னடா சொன்னா? அதெல்லாம் அவனுக்கு தெரியாதான். ஜெயாவுக்கு இன்னொருத்த ரிங் போடுவேன், தாலி கட்டுவேன், நான் கல்யாணத்துக்கு போய் 100 ரூபாய்க்கு மொய் எழுதிட்டு வர்றதான்னு கேக்குறேன். இதெல்லாம் பதிலே இல்லடா. தப்புனா இன்னொரு வாட்டி இந்த கேள்விக்கு பதில் சொல்றான், நான் சொல்ல முடியும்? அவன் ஆதங்க அவன் சொல்றான். சும்மா அந்த பேரை சொரிஞ்சு விட்டு இந்த ஜெயா வேடிக்கை பாக்குறா. டேய், அவ என்னடா பண்ணுவா? அவ என்ன பண்ணுவாளா? அவதான சும்மா அந்த முன்னாடி சுத்தி வழிய பேசுனா, அவதான் ஏதாவது செய்யணும். அவ கார்த்திக் பொண்ணுங்கன்னா பிடிக்காமலே இருக்கானே, அவனை பேச வைக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணா. வேற எதுவும் இல்ல.
நீ நானும் வேணா அப்படி நினைக்கலாம், ஆனா அவன் என்னை ஜெயா காதலிச்சு ஏமாத்திடான்னு புலம்புறான். யாருண்ணா இது நம்ம கேக்குறது? இது யாரோட தப்புன்னு நான் சொல்றது? சந்துரு அவன் மேல உயிரே வச்சிருக்கான். அவ என்னடா பண்ணுவா? இப்ப சந்துரு கிட்ட போய் நான் ஒருத்தனை லவ் பண்றேன்னு அவளால சொல்ல முடியுமா? அப்படியே சொன்னாலும் அவன் உயிரோட இருப்பானான்னு தெரியலையே. அவன் உயிரோட இருக்கிறானா இல்லையான்றதுல என் பிரச்சனை கிடையாது. என் ஃப்ரெண்டு உயிரோட இருக்கணும். என்னடா என் ஃப்ரெண்ட்ஸ் உன் ஃப்ரெண்ட்ஸ்னு பேசிக்கிட்டு? ஜெயா காலேஜ்க்கு வந்தாலாவது பேசி பார்க்கலாம். ஆனா அவளும் காலேஜ்க்கு வரது இல்லையே. என்ன பண்றதுன்னு புரியல. புரியலையா? சந்துருவை வேணா அவன் நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிட்டான், கல்யாணத்தை கார்த்தியை பண்ணிக்க சொல்லு. டேய் அறிவில்லாம பேசாதடா. நான் வேணா அவகிட்ட இப்ப பேசி பாக்குறேன். அது வரைக்கும் கார்த்திகா கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ. ஓகே.